வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி வந்து நம்ம மிளகா பஜ்ஜிலே எப்படி சட்னி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதோ மிளகா பஜ்ஜி 2 எடுத்திருக்கேன், பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம சட்னி செய்யலாம். ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் ஒன்று பெருசாக போட்டுருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 பல் பூண்டு, இப்போ கூடவே ஒரே ஒரு பெரிய தக்காளி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 2 வரமிளகாய் போட்டுக்கலாம். கூடவே மிளகா பஜ்ஜி இந்த மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வணங்கணும், இல்லைன்னா ஒரு மாதிரி பச்சை வாசம் ஒரு ஸ்மெல் அடிக்கும். நம்ம இப்போ மிளகா பஜ்ஜியும் போட்டிருக்கோம், அந்த மிளகாவும் போட்டிருக்கோம், வரமிளகாவும் போட்டிருக்கோம். காரம் நல்லா இருக்கும், அதுக்கு தான் சீரகமும் போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு, இது மிளகா பஜ்ஜியோடதுங்க. சட்னி அரைக்க போகிறோம். இது வந்து பஜ்ஜி போண்டாக்கு எல்லாமே இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிளகா பஜ்ஜிக்கே நம்ம இந்த சட்னி அரைச்சி தொட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். கூடவே கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது ஈஸியாகவும் இருக்கும், நல்லா கார சட்னி மாதிரி நல்லாயிருக்கும். பஜ்ஜி போண்டாக்கெல்லாம் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நல்லா வணங்கிடுச்சு. இனி நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, அரைச்சி எடுத்தாச்சு பஜ்ஜி மிளகாவோட சட்னி. இது வந்து நம்ம ஸ்நாக்ஸுக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்குமே தொட்டு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.